Lucknow Style Kushka ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான லக்னோ ஸ்டைலில் தம் குஸ்கா எப்படி பண்ணணும் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஆனியன் டொமேட்டோ எல்லாம் போட்டு சிக்கன்லாம் போட்டு நம்ம டைரெக்டாக நம்ம பிரியாணி பண்ணுவோம். பட் இந்த லக்னோ ஸ்டைல் குஸ்கா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனியன் டொமேட்டோ நம்ம க்ளவுஸு பட்டை இதெல்லாம் போட்டு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பேஸ்ட் பண்ணி இந்த லக்னோ ஸ்டைல் குஸ்கா எப்படி பண்ணணும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்ட பிறகு பட்டை கிராம்பு இருக்குது, இது நம்ம போட்டுடலாம். கிராம்பு பட்டை நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியன் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆனியன் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட அந்த வெங்காயம் தக்காளி சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே தனியாக எடுத்து ஆற விட்டு இதை நல்லா பீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சூப்பராக வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். குஸ்கா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குஸ்காவுக்கு நம்ம பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நெய் ஆட் பண்ணிக்கலாம். கிலோ நெய் ஆட் பண்ண பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் நம்ம இதில் போட்டுடலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா வெடிச்சிருச்சு. இதில் நம்ம ஸ்லைஸ் ஆனியன் போட்டுடலாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே இந்த தக்காளியும் அந்த பேஸ்ட்டோட சேர்த்து நல்லா அப்படி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இதில் நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா பொடி இது மூணுத்தையும் நம்ம சேர்த்துடலாம்.
நெய்யோட அந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இந்த டைமில் நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தயிர் போட்ட பிறகு இந்த தயிர் மசாலா எல்லாம் சூப்பராக அருமையான ஒரு ஃப்ளேவரில் அப்படியே குக் ஆகிட்டு இருக்கு. இதில் நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டு இந்த குஸ்கா சூப்பராக அப்படியே குக் ஆகிட்டு இருக்கு. இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் பக்காவாக குக் ஆகட்டும். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து குக் பண்ணி அதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணியெலாம் ஊற்றி இந்த குஸ்கா எப்படி பண்ணணும் பார்க்கலாம். இப்போ இந்த மசாலா ஸ்லோ ஸ்லிமில் ஒரு 10 நிமிஷம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கி ஆற விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் சூப்பராக அப்படியே நம்ம இந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்து பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கோம் அந்த குஸ்காவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து எப்படி நம்ம தம் போடுறதுன்றதை பார்த்துக்கலாம். இந்த குஸ்காவுக்கு தேவையான தண்ணி போட்டாச்சு. இந்த தண்ணி இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா சூப்பராக கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதில் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் நம்ம போட்டோம். இந்த தண்ணியோட இந்த ரைஸ் நல்லா கொதித்து தம்மா ஒரு ஸ்டேஜுக்கு வரட்டும். லாஸ்ட்டில் இதில் நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு இதை நம்ம தம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த குஸ்கா தம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இதனால நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு இதை மூடி போட்டு நல்லா ஒரு 15-20 நிமிஷம் பக்காவாக நம்ம தம் பண்ணிக்கலாம். சூப்பரான லக்னோ ஸ்டைலில் தம் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குஸ்காவை நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். குஸ்காவோட நம்ம கத்திரிக்காய் பிரியாணி கத்திரிக்காய் செஞ்சு வச்சுருக்கோம். அது நம்ம இதில் போட்டுடலாம். அந்த ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் நம்ம
ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை வதக்கி பேஸ்ட் பண்ணி இதில் போட்டு நம்ம எப்போவுமே கேஷுவலாக அடிக்கிற மாதிரி இந்த குஸ்கா பிரியாணி பண்ணதில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கத்திரிக்காவோட லக்னோ ஸ்டைல் குஸ்கா சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்வீட்னஸோடு சேர்ந்த காரமான பிரியாணியாக இருக்கும். அது நீங்களும் மறக்காமல் இதே ஸ்டைலில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குஸ்காவையும் இந்த கத்திரிக்காவையும் நம்ம பார்சல் பண்ணி ரோட் சைடில் கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கு கொண்டு போய்